இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீ டிஎன்ஏயோட படத்தோட உண்மையிலே இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது இது. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல. இது இவங்களுக்காக எடுக்கிறோம், இது அவங்களுக்காக எடுக்கிறோம், அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செட்ஸ்க்கு போனோம். அண்ட் படம் முடியும் போது வி வர் கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது. பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷ் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வி வர் ஆல் எக்ஸைட்டட் டு சி சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அன்னைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நோபடி இஸ் ரியாக்டிங், எல்லாருமே கொஞ்சம் குவைட்டாக இருக்காங்களே, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே, அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டு அஸ். ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது. சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸ்ஸுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ எங்கே போனாலும் தஸ் இஸ் நியூ திங் கிடையாது, இது எப்பவுமே இருந்தது தான். பட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. வேர் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டே ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமாக ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ். அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா. இந்த லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து நாங்கள் போனோம், மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டரில். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க. தே செட் த மூவி இஸ் நைஸ். சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் என்னோட கெரியருக்கும் ஃபார் மீ பீங் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம். பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், இந்த தருணம் இந்த வெரி செகண்ட், நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம். அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நெல்சன் சார். நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். அண்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங். பட் அவர் என்னன்னா, ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணும்னா, ஐ திங்க்
he's someone that under promises and delivers quite a bit அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன், இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்குறேன், இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன், ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து. என்ன என்கிட்ட சொன்னார்னா, உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன், ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ திங்க் we've achieved that today. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சருக்கு சொல்கிறேன். அண்ட் அம்பேத் சார் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க. பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர். அம்பேத் சார் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத் சாரே சொல்லிட்டாரு. இப்படி போவோம் சார், அப்படி போவோம் சார், இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேஷனட்டாக இருந்தார். அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷன்னால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது. அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐம் ஷோர் அவர்கிட்ட இன்னும் 2 படம் இருக்குது. அண்ட் அந்த படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன். தட் இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் சாபு சார், நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும். ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி கோ இன் அ வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் சேயிங் தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம். பட் எடிட்டேபிளில் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும். பட் ஹியர் இஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட 5 பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஜிப்ரான் சாரை முக்கியமாக மறக்கவே கூடாது. பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஐ லைக் வாட் ஐ சா. பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தி சார், எங்களோட டிஓபி, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சனு, பேசவே மாட்டார், ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்பார். ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன், நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஒர்க் வித் த பிகெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ். அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கும். பட் நான் பார்த்தி சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார், எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார். அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம். ஸோ அதோட சேனல் வந்து 4 or 5 அப்படின்னு வச்சுருந்தோம். அது மாற்றி வச்சுட்டாங்க போல். பார்த்தி சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி. அந்த 1 hour எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது. எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பட் ஹேவிங் செட் தட், அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து இட் மைட் சவுண்ட் ஃபனி, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயர்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா வி கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் பார்த்தி சார். மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார். அண்ட் யா, ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் செண்பகமூர்த்தி சார் ஆகட்டும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு when we get calls from distributors after movies release இல்லையா, அதுதான் உண்மையான சக்ஸஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி ஐ திங்க் ஐவ் கவர்ட் எவ்ரி ஒன். போஸ் சார் ஆகட்டும், சுப்ரமணிய சிவா சார் ஆகட்டும், பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கினேன் இந்த படத்தில், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கினேன். அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோர்ஸ். நிறைய கதவுகளை திறக்கும் நம்புகிறேன். டு மேக் குட் சினிமா. நான் அடிக்கடி இதை சொல்கிறேன். ஒரு 2 years பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. த வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ பின் டெல்லிங் மை செல்ஃப். அண்ட் அதோட மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம். அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம். டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்ஸ் லாட். എല്ലാവർക്കും വണക്കം. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ താങ്ക് യു സോ മച്ച്. ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസാകുമ്പോൾ ഒരു പേടി കാണും, റിലീസാകുമ്പോൾ ആൾക്കാർക്ക് ഇഷ്ടമാവോ ഇല്ലയോ എന്ന്. പക്ഷേ ഇതിൻ്റെ പ്രിവ്യൂ ഷൂ വെച്ചപ്പം അതിൻ്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്ന് ഉറങ്ങി. എന്നാൽ ആക്ച്വലി ഐ ഡിൻ സ്ലീപ്പ് ആക്ച്വലി. എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റണില്ലായിരുന്നു. ഞാൻ 2 മണിക്ക് ഐ കോൾഡ് നെൽസൺ സർ ആൻഡ് ഐ എം ലൈക്ക് ഐ എം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ്. എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല. ഐ എം സോ ഓവർവെൽംഡ്. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ്.
ആൻഡ് ഇപ്പോൾ എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട്. സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു give that credit to my director because I am a director's actor. എൻ്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡയറക്ടർ. ആ ഗൈഡൻസും ദിവ്യ എന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നതിൽ. സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ. ആൻഡ് അഥർവ, നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിൽ നിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും. ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും, അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും. പക്ഷെ എനിക്ക് ഈ പടത്തിൽ 2 ടേക്ക് അവേ ഉണ്ട്. ആൻഡ് ദാറ്റ്സ് മൈ ഡയറക്ടർ ആൻഡ് അഥർവ. എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്ത ഒരു പടമാണ്. ദ ഫിലിം ഇസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട്. അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻറ്റ് ആക്ടറാണ്, ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ്, ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ്. ഐ ആം സംവൺ, ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല. എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ സ്പാൻ എൻ്റെ ഭയങ്കര കുറവാണ്. ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡയറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങൾ കേൾക്കും, ലൈക്ക് സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും, എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും. ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട്. ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിത്തൗട്ട് അഥർവ ആനന്ദ്. ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഈസ് എ കളക്റ്റീവ് തിങ്. ലൈക്ക് അതിൽ ഡയറക്ടർ, DOP അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല, എഡിറ്റേഴ്സ്, അതിൽ അസിസ്റ്റൻറ്റ് ഡയറക്ടേഴ്സ് ഉണ്ട്, ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഉണ്ട്, പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട്. നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയർഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ളം അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണന്മാരുണ്ട്. സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി വൺ. DNA സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പിൾ ഓൾസോ. ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി നല്ലതാണെന്ന് എത്തിച്ചത് പ്രസ്സാണ്. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട്. ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് എ ലോട്ട്. ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും. നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക, ചെയ്യേണ്ടി ഒന്നും ആവശ്യം വരാറില്ല. പക്ഷേ ഇങ്ങനത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രസ്സിൻ്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത്. സോ താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് കൊളന്തുണ്ടായി നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂ ഔട്ട് നമുക്ക് 2-3 കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി, ലൈക്ക് 48 days അല്ലെങ്കിൽ 30 days ഉണ്ടായ. സോ അവരുടെ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം. ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ, അത് പാടാണ്. പക്ഷെ ആ പേരൻസിന് ഒരിക്കലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല. ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് അസ്. കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്ന അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു. സോ താങ്ക്സ് ടു അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് എല്ലാ ആക്ടേഴ്സിനും ആൻഡ് ദ എൻറ്റയർ ക്രൂ. ഞാൻ കുറേ സംസാരിക്കുന്നില്ല, ബിക്കോസ് എനിക്കറിയാം കുറേ സംസാരിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്കും ബോറടി തുടങ്ങും. സോ എൻ്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങളിൽ നിങ്ങളെല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും അനുഗ്രഹവും ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് யூ ஸோ மச். பொறுமை இருக்குது. எவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பார்க்குறேங்க மணிகண்டன். ரொம்ப நன்றி. முதல்ல உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி, அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும், அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணணும், அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கை கூட வேண்டியிருக்கு, ஒன்று சேர வேண்டியிருக்கு, ஒத்துழைக்க வேண்டியிருக்கு, உழைப்பை போட வேண்டியிருக்கு. பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மட்டும் இருக்க முடியாமல் இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும், அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முழு நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும், நீங்கள் இந்த DNA படத்துக்கு எங்கள் மேலே காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேலே காமிச்ச அன்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட இது 9 வருஷம் தாண்டி 10வது வருஷம் சினிமாவில். ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு. ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன். இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள், அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும். ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2009-10 என்கிட்ட இந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஆனந்தும் திவ்யாவும் பேர் வேற வேற, பட் இதை நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தரை மட்டும்
அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காம அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல, ஒரு 20 பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்போவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்லை அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்தில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாமல் இருப்பாங்க. அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்துருக்கேன். அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்துருக்கிறேன், என்னோட நண்பர்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த 2 கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும். அவங்க 2 பேருக்குலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் பண்ணலன்னா என்ன, அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமாக அதில் வந்து அந்த கை குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி, அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன், அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடமிருந்தும் சரி உங்களிடமிருந்தும் சரி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் அடுத்த நன்றி. அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் வேற வேற ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதர்வா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவரை நான் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தேன். நாங்கள் வேற ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம். திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆஃபீஸில் பார்த்தேன். அப்போ நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட வந்து என்னோட ப்ரொடியூசர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல 100கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமாவில் இந்த 9 வருடத்தில் கதை சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சந்திரா சார் கிட்ட நான் எப்படி சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டாக நான் ஹைலைட் பண்ணி ட்ராமேட்டிக்காக சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னார். அப்போ தான் நான் கன்வின்ஸ் ஆனேன், ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலே பிடிச்சிருக்கு, இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மொமெண்ட் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் நெருக்கத்தில் தான் நான் பேசுகிற சூழ்நிலை நடந்துச்சு. ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய ஆரம்ப புள்ளியில் ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவா வெளியில வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து திங்க் மியூசிக் எங்க படத்துடைய ஆடியோ வாங்கியிருக்கிறாங்க. அந்த திங்க் மியூசிக் டீமுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் மைக்கு வெளியில வேற மாதிரி தான் பேசுவோம். கிட்டத்தட்ட சந்தோஷ் எனக்கு 18-19 வருஷமா தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சினிமாவில் வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயம்லாம் சொல்றோம்ல, நானும் சந்தோஷும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பழகுறோம். அங்கேருந்து 2 பேருடைய பயணம் வேற. ஆனால் இன்னைக்கு நான் டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் திங்க் மியூசிக்கில் வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுற அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் அதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் பல இடங்களில் நான் அவளை பற்றி பேசியிருக்கிறேன், க்ரூவை பற்றியும் பேசியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பல. க்ரூவை பற்றி சொல்லணும்னா பார்த்திபன் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி இருப்பார்ல. ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர். அவர் பார்க்க அப்படி தான் இருப்பார்ல. நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணார், நேனோக்கடையில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கடுமையான உழைப்பாளி, காஞ்சிபுரத்துக்காரரு. மெட்ராஸ்க்கான வாடகை இன்னும் பார்த்திக்கு வரல. பார்த்தியை நான் வந்து கிட்டத்தட்ட 2015 ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்கில் நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல 1/2 கிலோ கூட எக்ஸ்ட்ரா போடலை. 2025 டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு பீஸு. அதனால 2025 பார்த்தி அப்படியே இருக்கிறாப்புல. ஆனால் அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. பார்த்தி வந்து ஒரு டெடிகேட்டட் கேமராமேன். இந்த படத்தில் வந்து நான் ஆக்சுவலாக முந்தைய 3 படங்களில் கோகுலை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்திக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு பார்த்திக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன்.
அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்தில் பார்த்து எடுத்தது விஷுவலி. இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்துலையும், ஒவ்வொரு ட்வீட்லையும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும், ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூவிலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டுன்னு நான் சொல்கிறது வெறும் நம்பரை குறிக்கிறதுல சொல்கிறேன். 100 கோடி இல்லை 70 கோடி 80 கோடி போட்டு எடுக்கிற படங்களில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும், எல்லா டெக்னீஷியன் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும், நிறைய டைம் இருக்கும், அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்களில் செஞ்சு தரப்படும். ஆனால் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் பண்ணுற பட்ஜெட் சைடில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ், லைட்ஸ், இது இந்த படம் இல்லை, பொதுவாக அதுதான் இந்த பிஸ்னஸோட டிசைன். எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ, லைட்ஸோ, லொக்கேஷனோ, டைமோ ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி தான் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இதை நான் குறையா சொல்லலை. ஆனால் அதில் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவில், சேலஞ்சஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தி ஒரு நிறைய திறமைசாலி, இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் அவரை பயன்படுத்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்த்தி, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த சக்ஸஸ்க்காக நீங்கள் பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க, இந்த மேடைக்காக நீங்கள் பல தியாகங்களை செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது எடிட்டர் சாபுக்கு வந்து இது 4வது படம். அவர் ஒரு வாட்டி படம் நடக்கும்போது இந்த ஆளோட சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் வீட்டுக்கு போவார். இதை பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. சாபுவோடைய நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்றைக்குமே வந்து தேங்க்ஃபுல்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம். இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்னோட எடிட்டர் தான் ட்ரைவ் பண்ணார். அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகோல் என்னுடைய படங்களுக்கு. அவர் சிரிக்கிற இடங்களில் முதல்ல அந்த ரஷ் பார்த்து அவர் சிரிச்சார்னா தேட்டரில் சிரிப்பாங்க. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், அவர் எங்கெங்கெல்லாம் இந்த தேட்டரில் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக சீட் எட்ஜில் வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சாரோ நான் கூட நம்பலை. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாபுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி. நிறைய பேரில் வந்து விறுவிறுப்பான எடிட்டிங்னு மட்டும் எழுதாமல் எடிட்டர் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் அப்படின்னு எழுதாமல் இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விமர்சனத்தில் எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாபுக்கு வாழ்த்துக்கள். அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டைரக்டருக்கு. அவரோட அரசியல், அவரோட பார்வை, அவரோட ஃபிலாசபி, அவரோட ரசனை, சாய்ஸஸ், அப்புறம் டயலாக் ஸ்லாங்லேருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்துப்போணும். அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும். எனக்கு அதிஷாவுக்கும் செட் ஆகுமான்னு நிறைய டவுட் இருந்துச்சு. அதிஷா பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவரை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி எனக்கும் அதிஷாக்கும் வந்து இந்த ஜேர்னி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அந்த அன்பு தான் எங்களை வந்து ஜேர்னியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டோம். அதிஷா கிட்ட ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி அவருடைய எழுத்து திறமையை பற்றி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறைய இருக்கு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படித்தது வந்து ஹார்கி முருகாமி தான். வாட் ஐ பீன் திங்க் அபவுட் ரன்னிங் வென் ஐம் ரன்னிங் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. ஹார்கி முருகாமி வந்து என்னுடைய ரொம்ப முக்கியமான எழுத்தாளர். ஸோ எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதெல்லாம், சிங்கப்பூரில் இருக்காரு, நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விதமான ஹார்கி முருகாமியை தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் உண்மையாகவே ஒரு பெரிய ஹார்கி முருகாமியாக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்த்துக்கள் அதிஷா. இன்னும் ஒரு சிலர் இங்கே இல்லை. என்னோட மியூசிக் கம்போசர்ஸ் சாகி சிவா, ஸ்ரீகாந்த் தெரிகரன், அதுக்கப்புறம் வந்து அனலாகாஷ், சத்யபிரகாஷ், இவங்க யாரும் இங்கே இல்லை. பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட பாடல்கள் திரையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டெபியூ கம்போசராக அவங்க இந்த படத்தில் அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மீடியா மேசன் டீமுக்கு நன்றி. அப்புறம் இந்த மியூசிக்கை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த எனக்கு பவித்ராக்கு நன்றி. அப்புறம் ஜிப்ரான் சார், இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் அவர் இங்கே வர முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐட்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் ஃபுல்லாக இந்த படத்தை ட்ராவல் பண்ண. ஏன்னா இந்த படத்தில் அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாமல், அதிக நேரம் வந்து என்ன சொல்கிறது, மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்குது. ஒரு சேஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டென் சீக்வன்ஸாக இருக்கட்டும். அந்த டென்ஷனை இன்னைக்கு சீட் எட்ஜில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார். ஏன்னா அவர் தான் குபேராகும் மிக்சர். 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ். அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சனால தான் இந்த படம் டைமுக்கு வந்தது. தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு, என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்பில் ஆரம்பிச்சு,
அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டண்ட்ல ஆரம்பிச்சு எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்டு முக்கியம். அதனால் யூஸ்வலாக அவங்களுக்கான அங்கீகாரமும் அந்த உழைப்புக்கான வேலிடேஷன் கிடைக்காம போகும். ரொம்ப பிரதானமாக நீங்கள் இது எழுதணும். தமிழ் சினிமாவில் நீங்கள் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு இந்தியாவிலேயே ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், இல்லை ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாராக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க. ஸோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கு. என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ரான் சார் டு தபக் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். காஸ்ட் எவ்வளோ டைம் இருக்கு? முடிச்சிடுறேன். யூ ஹேவ் டு லீவ், ரைட்? ஐ நோ. ஸோ விஜய் மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டில் போய் கதை சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ளே போனவொன்னே இந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருந்தது. சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்னமிட்ட கை அப்படின்னாங்க. டைட்டில் நல்லா இருக்கு, அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபேன் ஆஃப் ஐஸ் அப்படின்ட்டு. எப்படி அதர்வா கண்களை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கணும். ஒரு வாட்டி எடிட்டில் பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்துட்டு என்ன பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க வந்து என்னன்னா ரொம்ப வருஷமாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க நடித்த படங்களோட எண்ணிக்கையை வந்து சொன்னால் எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் என்ன சொல்கிறீங்க, நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து குறைவான எண்ணிக்கை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்குன்னா, சாய்ஸ். வி ஆர் நத்திங் பட் த சாய்ஸஸ் வி மேக். நம்ம யார் என்று அறியப்படுகிறோம், அது இட்ஸ் நத்திங் பட் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த சாய்ஸஸோடைய ரிசல்ட் தான். இந்த படம் எடுக்கணும்னு நாங்கள் எடுக்கிற முடிவு, இந்த படம் எடுக்கணும்னு ப்ரொடியூசர் எடுக்கிற முடிவு எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிஸ்ட், ஒரு குவாலிட்டியான ஆக்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அவங்க இந்த படத்தில் ரொம்ப நல்ல பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. நன்றி. இன்னும் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். போஸ் அண்ணன் 4 நாள் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடியே பரிச்சயம். உண்மையிலேயே அவருக்கு கேமரா வச்சுட்டு நான் ரசித்தேன். இதை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரேம்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததும் அந்த ஃப்ரேமை ஓன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தரும். ஏன்னா நாங்கள் எழுதுனதை வந்து உயிரோட பார்க்கணும்ல. அது வர்ற மொமெண்ட் எப்போன்னா கேமராலாம் வச்சுருவோம், லைட்டெல்லாம் பண்ணிவிடுவோம், மூவ்மெண்ட்லாம் பார்த்துருவோம், செக் பண்ணுறோம், அசிஸ்டன்ஸை வச்சு நாங்கள் வந்து மார்க்கெல்லாம் போட்டுருவோம். அவங்களை இப்படி ஓரம் போட்டுட்டு லைட்டெல்லாம் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் உட்கார வைக்கிறோம்ல, அப்போ அந்த காட்சி வந்து உயிர் பெறும். ஒரு கிரியேட்டரா அந்த காட்சி உயிர் பெறுவதை நீங்க பார்ப்பீங்க. அது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது தான் பூர்த்தி ஆகும். அப்படி அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுமே அவர் நடிக்க போற அடுத்த அந்த 10-15 விஷயங்களை பத்தி என் மைண்ட் யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டு உட்காரங்கப்பா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் ப்ரெசஸ் உள்ளவர். நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கறேன்னு சொன்னா கோச்சிப்பாரு. சீரியல்ல இருந்து அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய குரலுக்கு நான் ரசிகன். அவர் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணணும். தமிழ் சினிமா அவர் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கணும். என்கிட்ட அடிக்கடி கேவி ஆனந்த் சார் பேசும்போது அவரை பற்றி சொல்லுவார். இதை நான் இன்னும் அவர்கிட்ட சொன்னதில்லை. கேவி ஆனந்த் சார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எனக்கு என்னோட முதல் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்திருந்தார். நாங்கள் எப்போ பேசினாலும் நடிகர்களை பற்றி பேசும்பொழுது அதில் போஸ் வெங்கட் சாரோட பேர் வரும். அடுத்தது எங்கள் அண்ணன் சிவா அண்ணன். உண்மையிலேயே நான் அவரை நடிக்க கூப்பிடும்போது என்ன நினச்சேன்னா, ஒரு பெரிய இயக்குனர், அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யார், தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஆள் ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் யார், அவர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தயக்கத்தை வந்தோன்னே உடனே உடஸ்டாப்ல பல நாட்கள் வந்து ஷூட்டிங் உட்கார வச்சுட்டு அவர் நான் சும்மா உட்கார வச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போயிட்டு 3 நாள் அவரை நாங்கள் சும்மா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்கள் எல்லாருக்கும் அண்ணன்னு உரிமையாக கூப்பிடக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. இந்த படத்தினோட வெற்றியில் நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே, இங்கே இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே சந்தோஷம் வந்து அண்ணனுக்கு இருக்கு. அண்ணன் வந்து ஒரு பரிசுத்த இதயம், உள்ள இருக்கிற மனசு வந்து ஒரு அன்மையான மனசு. நான் அண்ணன் பேசும்போது அண்ணனோட அம்மாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேல இருந்து உட்காந்து தன் மகன் பேசுவதை அவ்வளவு ரசிக்கிறாங்க. அவங்களோட அந்த லவ்வையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சொல்றேனே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. பாலசக்திவேல் சார், அவர் தான் பண்ணணும், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நைட் அவர் ஒய்ஃபோட படம் பார்த்துட்டு பேசினாரு. அவங்க சாரோட ஒய்ஃப் மேடம் வந்து ஒரு 1/2 hour பேசினாங்க. பல்ச்சுன்னு ஒன்று போட்டுட்டு இது நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஐ குட் விஷுவலைஸ். அவங்க வந்து அவரோட சீக்ஸை ஸ்லாப் பண்ணுறது, அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த படத்தில். அவரை பயங்கரமாக ஓட வச்சிருக்கேன், ஓடியார வச்சிருக்கேன். பல இடங்களில் வந்து அவர்கிட்ட நிறைய டேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு இயக்குனர்னு பார்க்காம ஒரு செட் அசிஸ்டன்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட பல இடங்களில் அவர் எனக்காக நீ நவரு அப்படின்னு அந்த வேலையை பார்த்துருவார். அண்ணன் கூட திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரோட உள்ள சேர்ந்து வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, பொசிஷன் கொடுக்க சொல்லிருப்பாரு, நீங்கள் வந்து ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். பாலசக்திவேல் ஒரு குழந்தை. எங்கள் செட்டில் யார் வந்தாலும் அவர் கண்ணத்தையும் மீசையும் பிடிச்சி கிள்ளிட்டு
அவர் டெடிபேர் மாதிரி ஒரு இருக்கு, அவருக்கு ஒரு கட்டி அணைச்சி கட்டி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். அது ஒரு ஹாப்பி சோல், ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு அருமையான மனுஷன், ஒரு பெரிய டைரக்டர். காதலுங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வெளிவந்த சிறந்த 50 படங்கள்னு எடுத்தீங்கன்னா அதில் காதல் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரோட என் படத்தில் வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, கம்மிங் பேக் டு மை ஆனந்த் அண்ட் திவ்யா. ரமேஷ் கோச்சிக்கு போகிறான் ஆல்ரெடி. ஆடியோ லான்ச்சில் அவன் பேர் சொல்லன்னு கோச்சிக்கிட்டா. ஆடியோ லான்ச்சில் டைமே இல்லை. ரொம்ப நன்றி. ரமேஷ் வந்து என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, என்னோட நண்பர் மாதிரி. இந்த படத்தில் வந்து ரமேஷ்க்கு நான் 20 நாள் தான் ஃபஸ்ட்டு டேட்டு கேட்டேன். அவன் வேற ஒரு படத்தில் மாட்டிகிட்டு இருந்தான். கடுமையான சூழ்நிலையில் இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குனருக்கு வந்து நோ சொல்லிட்டு தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான். அவருக்கு, ரமேஷ் திலக்குக்கு வந்து மிகவும் நன்றி. ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு 20 நாள் இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு அவர் அதிகமாக சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை, கொடுக்கறதாகவும் இல்லை. ஆமாம். ஸோ ரமேஷோடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து. இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். அதனால் ரமேஷுக்கு வாழ்த்துக்கள். நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதர்வா அண்ட் நிமிஷா, உண்மையிலேயே திவ்யா ஆனந்த கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல வருடங்களாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டதும், ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும், அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போது தான். இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு நிமிஷாக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட. இவங்க வந்து அவங்ககிட்ட கேட்குவாங்க, நீ செயின் எடுத்து வாயில் போட்டதை நான் பார்த்தேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு. சூரஜ் வெங்காயமோட ஒரு பக்கத்தில் இருப்பார். கோவமா வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியமா பார்த்தேன். ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன். நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம். அவங்க அந்த நடிகனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்ஃபிடென்ட்டா தைரியமா முதல் படத்துல கொடுக்க முடியும்னா அப்போ இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நயட்டுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கிரேட் இண்டியன் கிச்சன், ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும்போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவிச்சேன். ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சித்தால பார்த்துருக்கோம், ஜிகர்தண்டால பார்த்துருக்கோம், மாலிக்ல பார்த்துருக்கோம். நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம், நடிப்பை பொறுத்த வரைக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோடைய சிறப்பும் கூட. நீங்க எல்லாரும் அவங்கள ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதுல 1% கூட அவங்களோட மைண்ட்ல ஏறல. இப்போ அவங்க மைண்ட்லாம் என்ன இருக்குன்னா, இன்னொரு ஷூட்டுக்கு போனோம், அங்க ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இவன் என்ன இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கானே, நீ எல்லாம் தேவையில்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்ன விடு, நான் ஷூட்டிங் போறேன், அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சாரு அண்ணாக்கு. ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அது எங்க படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறோம். எங்களுடைய என்டையர் க்ரூ அண்ட் பிரஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. வித்தவுட் யூ திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் பீன் கம்ப்ளீட். தேங்க்யூ ஸோ மச். இந்த திவ்யாவை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை. அதர்வா பிரதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு, ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். டிசிப்ளின் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் போராடிட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமாவில் காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குனா இப்படி தான் கதை பண்ணணும், ஹீரோக்கு இப்படி தான் கதை சொல்லணும்னு. நான் முதல் முறையாக ஹீரோக்கு, நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படிலாம் இல்லை. ஒரு ட்ராமாவை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. ஸோ இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும். இந்த கதையில அந்த ஆனந்த் திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெல்சன். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. அங்கிருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. நான் நினைத்த மாதிரி எல்லாம், அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள், நமக்கு இருந்த சேலஞ்சஸ், இது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கண்டிப்பா தானே உங்க கேரியர்ல அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன்.
ஐ திங்க் ஐ டெலிவர்ட். ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயம் நாங்கள் இன்னொரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம். அது இதை விட இன்னும் பெட்டர் படமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு காரணமோ, ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ, அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்த அளவுக்கு காரணம். என்னோட இணை இயக்குனர் சொல்கிறேன், என்னோட இணை இயக்குனர் நாகராஜன். ஃபரானாக்கும் அவர் தான் இணை இயக்குனர், இந்த படத்துக்கும் அவர் தான் இணை இயக்குனர். இது வந்து நான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்கு போனேன். இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எனக்கு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டைரக்டர் தான். அவர் வந்து என்னோட நண்பர், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட மென்டர், ஃபிலாசபர், அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய பிளே பார்ட்னர், அதர்வாவுடைய பட்டி, அப்புறம் எங்க எல்லா டீமுக்கும் அவர் நாக்ஸு, அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸு, அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வரமாட்டாப்ல, கூச்சப்படுவாப்ல, அண்ணனுக்கு வந்து தம்பி. எனக்கு வர வேண்டிய பிரஷர்ல 99% பிரஷரை தன் தோள்களில் சுமர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல நேரங்களில் நான் வந்து நினைச்சு பார்த்திருக்கேன், நாகராஜ் இல்லைன்னா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேங்க்யூ. இதுக்கு மேல பேசினா கஷ்டமா இருக்கும். நன்றி. அப்புறம் ஜேம்ஸ் சார் எங்க இருக்காரு? எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, பயங்கர பரபரப்பா இருப்பார். நைட்டு 11 மணிக்கு யாராவது ஏதாவது வேணும்னா கூட அன்னைய தேத்துக்கு ஒரு IAS ஆஃபீஸருக்கோ IPS ஆஃபீஸருக்கோ கால் பண்றது வந்து யோசிக்க மாட்டாரு. டெய்லி அவர் வந்து கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் அவர் சினிமா பண்ணுறாரு. அந்த பரபரப்பு நடுவில் அவர் பிடிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தினை பற்றின முதல் நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஒரு நல்ல எடிட் பண்ண வெர்ஷன் பார்த்தது வந்து நம்ம ஜேம்ஸ் சார் தான். அவர் அன்னையிலேருந்து இந்த படத்தில் இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் எனக்கு பக்கமாக நின்று உதவி பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் நன்றி ஜேம்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி. அவரோட எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்கு. இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு இந்த படத்தை பற்றின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு உங்க அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எங்கள் ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும், இந்த படத்தை மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையும், இந்த பப்ளிசிட்டிக்கு அவர் செலவு பண்ணதும் அதுதான் வந்து எங்களுக்கு காரணம். அதனால என் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கும், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும், எங்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி. அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி. இந்த படத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்து இந்த வேலைகளை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்த ஸ்ரீ பசங்களுக்கும், ஜென்ரல் மேனேஜர் AGM சுபு சார், அப்புறம் வந்து ஷர்மா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தினோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பாலா, அவர் தான் என்ன அம்பேத் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு, அவருக்கு நன்றி. யாரையாவது விட்டுட்டானான்னு தெரியல. யுவராஜ் எப்பா சண்டை, வா தயவு செய்து வா, இவன் மேலே வா. இல்லை 4 நாளாக வந்து நாங்கள் ஊராக போனோம். எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைன்னா என்னால் வந்து இந்த 4 நாள் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. அதர்வா இப்போ வாப்பாங்க, அதர்வாவாலையும் இருக்க முடியாது. யுவராஜோட ஒர்க் பண்ணுறதா முதல் படம், ஏன்னா எனக்கு நல்ல பழக்கம். ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் பற்றி இங்கே சொல்லணும், நல்ல வேலை நான் மறந்துருப்பேன். அதாவது நான் இந்த 4 நாளாக யுவராஜ் கூடவே ட்ராவல் பண்ணுறேன். 4 நாளாக ஒரு இனோவா காரில் ஊராக சுற்றிட்டு இருக்கோம். அவ்வளோ ஃபோன் வருது, அவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அவ்வளவு மெசேஜஸ் வருது, யாரோ பேசுகிறாங்க. ஒரு ஹோட்டல் ஹவுஸ் பாயிலிருந்து ஒரு பெரிய நடிகர் வரைக்கும், ஒரு பெரிய மேனேஜர் வரைக்கும், ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு பேசுகிறாங்க. ஒரு செகண்ட் இந்த மனுஷன் முகம் சுளிக்கல, கோவப்படல. ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு ஒரு பணம் தர வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு பதில் வர வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் எதுவும் அனுப்ப வேண்டியிருக்கு. இவர் அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காப்புல. அதனால இந்த படத்தை கடைசி நொடியில் கடைசி நேரத்தில் மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய தூணாக உதவியாக இருந்த யுவராஜுக்கு நன்றி. யுவராஜ் இல்லைன்னா என்னால் இந்த 3-4 நாட்கள் வந்து நிம்மதியாக கடந்து போயிருக்க முடியுமான்னு தெரியாது. நான் வந்து ஏதோ வந்து ப்ரெஸ் முன்னாடி யுவராஜை ஏற்றி விடணும்லாம் நான் சொல்லலை. யுவராஜ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு. அதுக்கு முறையான அங்கீகாரமும் வேலிடேஷனும் வேணும். அதுக்கு தான் நான் இங்கே சொல்கிறேன். நன்றி. கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக, இந்த படத்தினுடைய பல விஷயங்களுக்காக ஆரம்பத்திலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி. என்னுடைய டைரக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் எப்பவுமே 4-5 பேருக்கு மேலே வச்சுக்கிட்டதில்லை.
இந்த படத்தில் ஒரு 8-10 பேர் அதிகமாக ஒர்க் பண்ணுற சூழல் வந்துருச்சு. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு அவங்க ரொம்ப பர்சனல், என் கூடவே இருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சு தான் அவங்க பயணிப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வளமான எதிர்காலம் அமையணும். அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் பிரகா அண்ட் காசி அவ்வளவு நேரம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதற்கான சூழலும் சேலஞ்சிங்கான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. அதில் உடஞ்சிடாமல் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறான்னா அவன் அடுத்தது ஒரு நல்ல எடிட்டராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு நிறைவாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். தமிழ் சினிமா சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈகோ சிஸ்டமில் அதிகமாக மக்களை திரைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு 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 நோக்கம், ஒரு திசை, ஒரு எஃபர்ட் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வர வேண்டியிருக்கு. அது வந்து ப்ரெஸ்ஸிலேருந்து, யூடியூபர்ஸ்லேருந்து, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து, நடிகர்கள்லேருந்து நம்ம எல்லாருமே எந்த திசை நோக்கி போயிட்டுருக்கோம், எந்த திசை நோக்கி ஓடிட்டுருக்கோம், எது நம்ம பர்பஸ். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா, இப்போ இவங்க ஒரு படம் நடிக்கிறேன்னா, இவங்கெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் அ ஹெல்த்தி ஈகோ சிஸ்டம். நிறைய நல்ல சினிமா வரணும், அந்த சினிமாவை எல்லாரும் நல்லா பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த சினிமா மூலமாக மக்கள் பயனடையணும், அதை ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனாக ஒரு ரிவ்யூவர் பேசணும், அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும். நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற ஈகோ சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான, ஒரு ஹெல்த்தியான, ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமாக மாற்றுறது தான். அதுக்கு எல்லா சைட்ல இருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படித்தேன், நீங்கள் பேசின ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் கேட்டேன். உங்களுடைய ஒவ்வொரு வரியும் வந்து நான் வேல்யூ பண்ணுறேன். உங்களுடைய நீங்கள் நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், குறைகள்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா, ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா, இல்லை நீங்கள் ஸ்பாய்லர்னு சொல்றதுல மைல்டுனா எவ்வளோ மைல்டு, அதோடைய அளவுகோல் என்ன, இல்லை ஸ்பாய்லர்னா அதோடைய அளவுகோல் என்ன, இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? இல்லை இப்போ நீங்கள் ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன? ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா, இல்லை இந்த படத்தினுடைய வணிகத்தில் ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா, இல்லை இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம், ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க கணக்கில் எடுத்துட்டு ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இந்த என்டையர் படம் ஃபுல்லாக நான் போன 3 படங்கள் அதை பெருசாக நான் வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தேன், ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. சென்னையில் ரிவ்யூ பண்ணுறவர், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ரிவ்யூ பண்ணுறவர், ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவ்யூ பண்ணுறவர், ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறவர். ஸோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேராலேயே ஒரு படம், இந்த படம் இல்லை, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த பக்கம் இருக்கிற நாங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ வி வுட் லைக் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஷேக். நாங்கள் பாதி தூரம் வரோம், நீங்கள் பாதி தூரம் வாங்க. வில் ஹேண்ட் ஷேக், வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்டென்ட், எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒருபடி அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையாக இருக்கேன். அடுத்த வர காலகட்டங்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய 4 படங்களுக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன், நன்றி. சொல்லலைன்னா நான் நிம்மதியாக தூங்க முடியாது. எங்களோட அண்ணன்டா, அவர் பேர் சந்துரு, எனக்கு ஃபரானா டிஸ்கஷன்லேயும் கூட டிஸ்கஷன் டீமில் இருந்தார், இந்த டிஎன்ஏ டிஸ்கஷன் டீமில் இருந்தார். எனக்கு அண்ணனாக இருந்து இந்த ஜேர்னி 2 வருஷத்தில் கூட இருந்து எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. ஸ்கிரிப்டும் அவர் ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதனால் எங்கள் அண்ணன்டா சந்துருக்கு நன்றி. அப்புறம் மதிவாணன், அவர் ஒரு இயக்குனர், இந்த படத்தில் திரைக்கதையில் அவரும் உதவி செஞ்சார். மதிவாணனுக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக யார் கை தட்டுனது? நிமிஷா. நான் அவங்கள பற்றி நிறைய பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த கம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன், அதுக்கு சாரி. அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் வெங்கடவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது, அதனால் நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி.
ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காம போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு, நிச்சயமாக ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே இதை போசனை பண்ணால் நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினாரு, நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும், ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு கேரளாவில். ஓகே, வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும். அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்கள்ல ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார், எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால் இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொன்னால் அவன் அதை வந்து ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன், நிமிஷா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போது அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்ட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில், அவங்களோட பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரே காலி ஆகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து அந்த ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டைலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கோம், அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன், அந்த திரைப்படம் நைட்டில் எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என்ன அவ்வளோ பிரிஸ்காக வந்து நிற்பார், எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்லை, கோபம் இல்லை, அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் நான் கேட்டேன், டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோட வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத்கரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதாவது பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Expressing gratitude for the people who deserve it is most important. And first and foremost, thank you Nelson Vengat sir for உங்களுடைய சைலஜாவா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு, என்னை நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு. And I thank entire cast and crew who worked hard to bring DNA what it is for today. And the production, Olympia Movies, back to back நிறையா ஹிட் மூவிஸ், அப்புறம் நல்ல ஸ்டோரி லைன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அண்ட் ஐ விஷ் த ப்ரொடக்ஷன் டு கிவ் அஸ் மோர் மூவிஸ். அண்ட் ஐ விஷ் த என்டையர் க்ரூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் இன் திஸ். தேங்க்யூ ஸோ மச். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இது திருக்குறள். திருக்குறளில் செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார். செய் நன்றி அறிதல். இந்த நன்றி சொல்கிற விஷயம் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான். அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான். நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது. இதை சினிமாவில் யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நன்றி சொல்கிறத, அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும், அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்கள் புதுசாக, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சனை சுற்றிக்கிட்டீங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் அதை எழுதுனீங்க, அதை நிறையா இன்ட்ரெஸ்டில் சொன்னீங்க. அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு கணியன் பூங்குன்றன் சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு கொட்டேஷனை தந்திருப்போம். இதில் பாருங்கள், பாக்யராஜ் சார் அவருடைய முந்தான முடிச்சல முருங்கைக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டு போயிட்டார். இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்பத்தலைவன். அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறக்கி விட்டார். நம்ம ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார். நான் திருடியில் கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு எடுத்துகிட்டு ஒரு 5 ஃபோன் பண்ணாங்க. 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டார் இந்த டைரக்டரு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைன்னா ஒரு 11 வயசு 12 வயசில் முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடணுமா நம்ம அப்படின்னாரு. ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார்த்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு. அது இந்த படத்தில் அருமையாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு படம் சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது. அதுக்கு இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, புனைவில் உண்மைத்தன்மை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது சிறந்த திரைக்கதைன்னு ஒரு அருமையான விஷயத்த ஒரு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அதே போல் பத்திரிகையாளர்களை நிறைய பயன்படுத்தணும், நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையான விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ணன் போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி மலையாளத்தில் ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அங்கே ரைட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களே மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல கதை வெளியே போயிடுச்சுன்னா அந்த கதை ஈஸியாகிடும்ட்டு, அதெல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள். ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது,
நன்றியில் வந்துங்க, இப்போ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து என் வாழ்நாள் பூரா சொல்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அருமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஹீரோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க யாரா அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி வந்து, அதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோடு இருப்பான்னு நீங்கள் பார்வையால் நீங்கள் கணிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, டேய் கண்ணை பார்த்து பேசுகிறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது, கண்ணை பார்த்து உண்மை பேசுகிறவங்களாம் உண்மையை பேசுவானா? அது ஏதோ பொது புத்தியில் இருக்குது. அதாவது முழு பனியன் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும், வெள்ளையாக இருக்கிறவன் சிறப்பாக இருப்பான்றதும், இதெல்லாம் வந்து பொது புத்தியில் இருக்கிறது தானே ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திபனை வச்சு முடிவு பண்ணுறேன். அடுத்தது எடிட்டர் தம்பி, அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல் எளிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது நான் ஆடியோ ரிலீஸில் இந்த ஹீரோயினை பற்றி சொல்லலை, நிமிஷா பற்றி. அந்த படத்தில் பார்த்தா அவங்க ஐயோ, அதாவது நாங்கள்லாம் வந்து ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ பிரமாதமாக நடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹீரோயின் கதை இருந்ததுன்னா இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தம்பி அதர்வா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் வந்து சிறப்பானவன்ட்டு இப்போ அண்ணன் போஸ்வங்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறோம்ல, என்ன நம்ம கெட்டு போயிட்டோங்க, நல்லா இருக்கிறோம். எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்கள் அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர், நானியன் பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அப்போ என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர்லாம் 15 வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில், ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ மனைவி அண்ணன் இருக்கார், மனைவி பொன்மாணிக்கம், அவர் வந்து 8வது வள்ளல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு 8-9 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி கதை. மிகச்சிறந்த மனிதநேய கதைகள், மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குது அதில். அதில் வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா வைக்கும் ஒரு இடத்துல, எம்ஜிஆர் வாங்கிக்குவார். வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட. காசு இல்லாத போது ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலாமான்னுவார். அந்த கிழவி சொல்லும், தம்பி இதை திருப்பி கொடுத்து நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு, கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்குப்பா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவார். திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார், இங்கே ஒரு பார்க் இருந்ததுயா, நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழவிக்கிட்ட ஒரு 10 இட்லி வாங்கிட்டேன், ஆனால் என்னால் காசே தர முடியல. இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது, பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு, திருப்பி கொடுக்கலனா என் தர்ம கணக்குன்னு சொன்னாங்கய்யா. இன்றைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில். அதில் இருக்குது, அண்ணன் எழுதின புக்கிலே இருக்காது. இப்போ அடுத்த நாள் போய் அந்த கிழவியை பிடிச்சிடுவாங்க. அது அப்போ 40 வயசு, இப்போ 80 வயசில் இருக்கும். எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார், இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்ட்டு. அதுக்கு புரியாது. இல்லைப்பா நான் நல்லா இருக்கணும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் 1000 ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பார் எம்ஜிஆர். இப்படி ஒரு நன்றியை, ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் காட்டுக்கு போயிடுவான், காட்டுக்கு நம்மனா பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர், கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியாக ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ஹனுமானுக்கு என்ன தர போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்பான். ஏன்னா ஹனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ளே இருப்ப அப்படின்வார்.
அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகாக சொல்கிற இடம் அது. ராமாயணம் உண்மையாக என்னன்னு தெரியாது, அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்போ உதவியை செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதை அதுரூபா வந்து இதில் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடித்து விட்டுற இடம்லாம் உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா ரொமான்ஸாக இந்த வயசை நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்தான் டஃப்பான ஐட்டங்கள், அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார். இனிமேல் அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி. அப்புறம் தம்பி யாராவது விட்டுனா அம்மா விஜயம்மா இருக்காங்க, அவங்க கூட இதில் நடிக்கலை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு தென்றலுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி உட்கார்றேன். வணக்கம். நான் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஒரு 20 வருஷ ஜேர்னியோட ஒரு தொடர்ச்சி இது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பில் தான் இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. நீங்கள் வேறு நான் வேறு இல்லை, 15 வருஷம் ஜேர்னலிஸ்ட்டாக நான் புதிய தலைமுறை ஆனந்த விகடனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அங்கேருந்து உங்கள் அந்த சீட்லேருந்து தான் நான் இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அந்த 15 வருட இந்த ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுத எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஒரு இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையான விஷயங்களை வச்சு தான் நாங்கள் எழுதினோம். என்னோட குருநாதர் வந்து எப்பவும் சொல்லுவார், புனைவில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும் அப்படின்னு. இந்த புனைவில் 90% உண்மை இருக்குது, ஒரு 10% தான் இதில் வந்து புனைவு அப்படிங்கிறதே இருக்கும். எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையா, நிஜமாவே இந்த மாதிரிலாம் நடக்குமா, குழந்தைய கடத்தி கொண்டு போய் பணக்காரங்களுக்கு விற்பாங்களா அப்படின்னு. நேற்று சேலத்தில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு நெட்வொர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கடத்தி, பச்சை குழந்தைங்களை கடத்தி பணக்காரங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு இவங்களை வந்து நேற்று கடத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம படத்தில் நம்ம காட்டப்பட்ட அந்த விஷயத்துக்கான அந்த உண்மை அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமுமே, அந்த பாட்டி வந்து இன்றைக்கி எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. அந்த சாத்தூர் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த நடிகை வந்து அவங்க அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்னால் கடத்துறவங்க கிடையாது. நான் வந்து சினிமாவில் முதல்ல ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு, எனக்கு அடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சரியில்லைன்னு நான் விட்டுட்டு வெளியேறிட்டேன். சினிமாவே வேண்டாம், இனிமேல் சினிமாவே வேலைக்காகுதுன்னு நான் வேலைக்கு போயிட்டேன் திரும்பியும். அங்கே நான் வந்து சந்தித்த ஒரு அம்மா வந்து டெய்லியும் எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, முறுக்கு, சீடை, அதிரசம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் நான் அந்த கேரக்டரே நாங்கள் உருவாக்கணும். அப்போ அந்த உண்மையான ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அது வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் அது கூட இதை ஆட் பண்ணோம்னா, எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும் கோசா ஹாஸ்பிட்டல்லையும் தொடர்ச்சியாக கட்டப்பையில் தான் வந்து குழந்தைங்களை வந்து கடத்துவாங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அந்த கேரக்டரை வந்து நாங்கள் உருவாக்கினோம். அப்புறம் அண்ணன் போஸ் வெங்கட் இருக்காரு, அவரோட கேரக்டர் வந்து ஒரு இடத்துல விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணும்போது அவரோட ஃபேமிலியை வச்சு பேசுவாங்க. அது வந்து ஆட்டோ சங்கரோட மரண வாக்குமூலம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து ஆட்டோ சங்கர் சொல்லியிருப்பார், அவரை வந்து அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அவங்க போலீஸ் வந்து அதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து பக்கத்து ரூமில் வச்சுட்டு இவங்க வந்து பேசுவாங்க. பேசும்போது அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி இந்த படத்தோட எவ்ரி டீட்டெயில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தோட தொடர்ச்சியாக தான் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு தான் அதனால தான் இது வந்து ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் தினம் பார்க்கக்கூடிய மனுஷங்க, தினம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம படமாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதை இல்லைன்றாங்க. நம்மளை மாதிரி ஜேர்னலிஸ்ட்கிட்ட லட்சக்கணக்கான கதைகள் இருக்குது.
ஜேர்னலிஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அவ்வளோ கதைகளும் அவ்வளோ டீட்டெயிலும் வரும். தமிழ் சினிமா இயக்குனர்கள்கிட்ட நான் அதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல ரைட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க, நல்ல ஜேர்னலிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்கள உங்கள் படத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் படத்துக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு மதிப்பும் நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நெல்சன் சார், அவரு தான் என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எழுத வச்சார். நான் வேண்டாம், என்னை விட்டுருங்க, சினிமாவுக்கு எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுருங்கன்னு. இல்லை நீ தான் இந்த படம் பண்ணணும், என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு அவர் என்னை அழைச்சிட்டு வந்து இது எழுத வச்சார். அந்த பாத்திரங்களுக்கும் அந்த காட்சிகளுக்கும் வந்து அதர்வா சாரும் நிமிஷா மேடமும் இவங்க எல்லாருமே வந்து உயிர் கொடுத்து அதை வந்து நான் பார்க்கும்போது நான் என்ன நினச்சி எழுதணும் அது எல்லாமே அது வந்திருந்தது. எனக்கு அது குறிப்பாக சில சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நான் எழுதியிருந்தேன். அதை வந்து அவங்க அப்படியே உள்வாங்கிட்டு நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படைப்புகளுக்கு வந்து தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு கிடைக்கணும். நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படம் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் வந்து அவரோட நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்னு படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உதவி அப்படிங்கிறது எப்போ வணிகமாவோ உள்நோக்கம் கொண்டதாவோ ஒரு சுயநலமானதாவோ மாறுதோ அப்பெல்லாம் வந்து அது க்ரைமாக மாறுது. அதுதான் இந்த படத்து மூலமாக நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம இன்றைக்கி வந்து உதவி அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி லிஃப்ட் கேட்டுட்டு இருப்போம், இன்றைக்கி லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரேப்பிடோவாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே அதை வணிகமாக மாற்றிட்டு இருக்கோம். எல்லாமே வணிகமாக மாறிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கோம் நம்ம. அப்போது ஒரு உதவி அப்படிங்கிறது அது ஆத்மார்த்தமாக நேர்மையாக இருக்கணும். அந்த உதவி அப்படிங்கிறது வணிகமாக பிஸ்னஸாக க்ரைமாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத தான் சொல்ல நினச்சோம். இந்த படம் வந்து அந்த ஹியூமனிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணோம். அது போய் சேர்ந்துருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பத்திரிகையாளனா ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Also, I'd like to invite the co-producer of the film, Sanjay Shanmugam avargal, onto the stage. Producer இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஜாயின் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டிஓபி டிஎன்ஏ. இந்த படத்தோட வெற்றி வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் கொடுத்த ஒரு அதிலே தெரிஞ்சிடுச்சு இந்த படம் எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஎன்ஏ நெல்சன் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கூத்துலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஃபர்கானா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. ஸோ அது மூலமாக வந்துட்டு எனக்கு டிஎன்ஏ வாய்ப்பு வந்து கொடுத்தாப்புல. ஸோ அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு சினிமாகிராஃபி பற்றியான ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நிறைய தெரியாத நண்பர்கள்கிட்டேருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. பர்டிகுலராக வந்துட்டு இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சினிமாட்டோகிராஃபிக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சார், என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலை. என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு பேச்சு, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்து கொடுக்குறேன். அண்ட் அதர்வா சார், நிமிஷா, ஸோ செட்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பயங்கரமான கம்ஃபர்ட். ரெண்டு பேருமே எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ இந்த படத்தோட எமோஷன் இது வந்துட்டு மிஸ் ஆகாமல் நான் வந்து லைட்டிங்காகவும் சரி ஃப்ரேமிங்காகவும் சரி அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது அவுட்புட்லேயுமே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அதர்வா சார் அண்ட் நிமிஷா அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் அண்ட் போஸ் வெங்கட் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல ஒரு ட்ராவல் உங்களோட. அண்ட் என்னோடய டைரக்டர் நெல்சன், நிறைய பேச வேண்டியிருக்கு அவரை பற்றி. இந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணாப்புல, நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை, நான் அப்டேட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னாப்புல. நான் அப்போ வந்துட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து தேடிட்டு இருந்தேன் ஒரு படம், குயிக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு ஒரு 20,000 எனக்கு கொடுத்தாப்புல. நீ வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்க, நீ போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வா, போயிட்டு வந்தவொடனே என்னை பாரு, நான் ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னாப்புல.
சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் பொறுத்து மறுபடியும் அவரை போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பயங்கர கூலான ஒரு ஜாலியான ஒரு ஆள். என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கேட்டு வாங்கி பார்ப்பல. ஸோ அவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பேச்சி அண்ட் டிஎன்ஏ, இதோட இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய பேட்ச்மேட் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினாய். முக்கியமான நபர் என்னோட லைஃப்பில். ஸோ அவனுக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ ஆல். நான் எதிர்பார்க்கவே நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்து இந்த நாளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா படம் மாதிரி தான் கஷ்டப்பட்டோன்றதான். பட் ஸ்டில் நெல்சனோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு நாள் கூத்துலேருந்து அவரோட இது 4வது படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு படமும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் வேணும், ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட்டாக எல்லோரும் பண்ணணும், பட்டி தொட்டி இல்லாமல் இந்த படம் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம். பட் ஸ்டில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல பேர் கிடைக்கும். பட் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு இது வந்து டிஎன்ஏ மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் கமிட் ஆகும்போது எனக்கும் எங்கள் நெல்சன் வந்து ஒரு டீமேவே தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கனாலும் சரி, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஸோ எப்படின்னா இந்த படத்தோட சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம்னா, இதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம். நான் இந்த படம் கமிட் ஆகும்போது ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தோட அவுட்புட் எனக்கு இப்படி தான் வரும்னு தெரியும். ஸோ என்னால் முடியலனாலும் நைட்டு 3:30 வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மார்னிங் 7-7:30 இந்த படத்துக்கு எடிட்டிங் போவேன். ஸோ ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு தெரியும். பட் இவ்வளோ பெரியசாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். இது நடந்ததுக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இது நடித்த எல்லாருமே, அதர்வாகட்டும், நிமிஷாகட்டும், மற்ற நான் ஆடியோ லான்ச்சர் சொன்ன மாதிரி வாலிசக்திவேலர் சார் ஆகட்டும், போஸ் சார், சுப்பிரமணியம், எல்லாருமே வந்து அவங்களை கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியும்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும், நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும். ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மொமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது. ஸோ நான் வெரி ஹாப்பி. எங்கள் டீமாக இந்த 4வது தடவை ஒன்றா ஒர்க் பண்ணி திருப்பி ஜெயிச்சிருக்கோன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சாரி, என்னோட அசிஸ்டன்ஸ் பிரகதீஷ் அண்ட் காசி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களும் இந்த படத்தினால. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ இன்றைக்கி ரொம்ப லக் நான் இங்கே இருக்கிறது, உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸ்க்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் செய்வேன் வீட்டில். எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன். அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று. அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு 1 மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன், நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ். ரொம்ப 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 நான் ஃப்ளையிங் மோடில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல். ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அதர்வா, யூஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும். நிமிஷா, யூஆர் அமேசிங். ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும், அவங்க நடிக்கவே வேண்டாம், அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க. அதில் யூஆர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அண்ட் அந்த கீ ரோல் பண்ணின தென்றல், யூ டிட் ஸோ குட் த டுவெல் ரோல். அண்ட் அருமையான எழுத்துக்களோட, அருமையான விஷுவல்ஸோட, அருமையான ட்ரீட்மெண்ட்டோட, அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் போஸ் சார். உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை. ஐ திங்க் வி டிட் 1 ஃபில்ம் இல்லை டீசல். ஆமாம், ஒரே ஒரு ஷார்ட். அது
டீசல் தான். ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம், பட் அது பத்தலை எனக்கு. ஐ நீட் டு ஒர்க் மோர் வித் மோர் பவர்ஃபுல் ஃபேஸஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.